வணக்கம். ஜெக் ஃப்ரம் ஜாபாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்திய கூட்டணி என்னுடைய 4வது சிட்டிங் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அதன் அடிப்படையில் பாஜகவுக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை 4வது முறையாக நிரூபித்திருக்கிறார்கள். 5வது முறை சிட்டிங்கில் வேட்பாளர் அறிவிப்பு, தொகுதி பங்கீடு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த கூட்டணி இருந்து ஒரு அறிவிப்பும் வெளியாகிடுச்சு. இதற்கு இடையில் நடந்த அந்த கூட்டத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பமான ஒரு அறிவிப்பு. மம்தா பானர்ஜி மற்றபடி கெஜ்ரிவால் 2 பேரும் சேர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே அடுத்த பிரதம வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு அவங்களே செய்கிறாங்க. அது இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி, மற்றபடி குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் சமாதானத்துக்கு அவர்கள் இன்று வந்துவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. இதன் அடிப்படையில் அதை கார்கேட்ட கேட்கக்கூடிய சமயத்தில் செய்தியாளர்கிட்ட அவரை பேட்டி கேட்கக்கூடிய சமயத்தில் செய்தியாளர்கிட்ட கார்கே அப்பட்டமாவே சொல்லிடுறாரு, பிரதம வேட்பாளரை பற்றியில இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, முதல்ல ஒன்றிணையணும். இப்பதான் 4வது சிட்டிங் போட்டிருக்கோம். 5வது சிட்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டிங். தொகுதி பங்கீடு, மற்றபடி வேட்பாளர் அறிவிப்பு, யார் யாருக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் முக்கியம். ஒன்றிணைவோம். அப்புறம் நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் நம்ம யார் பிரதம வேட்பாளர் அப்படின்னு நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்கிறார். இது ஒரு சமாதானத்தின் வெளிப்பாடு என்பதையெல்லாம் விட ஒரு குழப்பத்தை தீர்வு செய்து விட்டார் அப்படின்னு பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளலாம். பொதுவா எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலுமே சரி, ஒரு சின்ன ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக இருக்கட்டுமே, ஒரு எம்பி வேட்பாளராக இருக்கட்டுமே, அந்த கூட்டணியை மீறி அறிவிக்கக்கூடிய வேறு ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு சமயத்துல, கூட்டணி இருக்கக்கூடியவங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஒரு எதிர்பாராத ஒரு குழப்பம், ஒரு சின்ன அதிர்வு ஏற்படத்தான் செய்யும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதன் அடிப்படையில மம்தா பானர்ஜி கெஜ்ரிவாலும் அடுத்த பிரதம வேட்பாளர் கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே தான் அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான அதிர்வு கட்டாயமா நடந்திருக்கும். அதில் மாற்று கருத்துங்க. நிதிஷ்குமார் கூட இதற்கு வருத்தப்பட்டதாக, நம்ம பிரதம வேட்பாளர் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு ஆசைப்பட்டதாகவும், கார்கே அறிவிக்கப்பட்டதுக்கு வருத்தம் தன் மனதுக்குள் வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல். அதே நேரத்தில் லல்லு பிரசாத் எதிர்பார்த்திருக்கிறார், பிரதம வேட்பாளர் நாம் வரணும் அப்படின்னு. ஏன்னா அவரு படாத கஷ்டம்லாம் கிடையாது. லல்லு பிரசாத் யாதவ்லாம் வந்தாருன்னா உண்மையிலே இந்தியா தூக்கி நிறுத்தப்படும் என்பது பகிரங்கமான உண்மை. அவர் ரயில்வே துறை அமைச்சரா, மத்திய அமைச்சர் இருந்த சமயத்துல ரயில்வே துறை பேசப்பட்டது. நம்ம ஒரு டிடிஆர் முதற்கொண்டு பயந்து நடுங்கினார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அவர் பல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். மத்திய ரயில்வே பட்ஜெட் போடும்போது இந்திய மக்களை கூர்ந்து கவனிக்கப்பட்டார். இந்திய மக்களால் கூர்ந்து கவனிக்கப்பட்டார் லல்லு பிரசாத் யாதவ். அதனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் கட்டாயமா பிரதமராக வர வேண்டும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்திய மக்கள் அளவில் அவர் உண்மையை புகழ் பெற்றவர் லல்லு பிரசாத் யாதவ். இருந்தாலும் கார்கேவை 2 பேரும் அறிவித்திருந்தாலுமே கூட நிதிஷ்குமாருக்கும் லல்லு பிரசாத் யாதவுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடு தான். இதை சமாதானப்படுத்திட்டார் ராகுல் காந்தி, சோனியாவும். ஆமா, நேரடியாக போய் சமாதானப்படுத்திட்டாங்க. நீங்க ஒரு தப்பாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் அறிவிச்சது எங்க கட்சியை சேர்ந்தவர்கள, எங்க கட்சி வேட்பாளர்களை வேற்று கூட்டணி கட்சியில அவங்களா அறிவிக்கிறாங்க, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சமாதானத்தை அங்க பறக்க விட்டாச்சு. மற்றபடி ராகுல் தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்பதில் நிதிஷ்குமாருக்கும் லல்லு பிரசாத் யாதவ் நிறைய உடன்பாடு. மு.க. ஸ்டாலின் அப்படித்தான். அடுத்து ராகுல் கட்டாயமாக பாரத பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும், அவர் தான் பாரத பிரதமராக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னு கேட்டா
இதுக்கு முதல் நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கூட யாருமே சொல்லல. அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி, அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி சொன்னவர் இந்திய அளவுக்கு முக ஸ்டாலின் தான். இப்போ அந்த கருத்து தான் இருந்துட்டு இருக்காரு. ஆமா, தேர்தலுக்கு பின்னால் என்னங்கிறது தெரியும் என்பதை எல்லாம் விட இதற்கு முன்னாலேயே ஒரு கூட்டணி அமைச்சு அடுத்த 5வது சீட்டுக்கு 6வது சீட்டில் கட்டாயமாக பிரதம வேட்பாளரை அறிவித்தா தான் கட்டாயம் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நாங்க பல வீடியோவில் சொல்லியிருப்போம். ஆமா, எல்லாம் ஜெயிச்சதுக்கு பின்னால பிரதம வேட்பாளர் நமக்குள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கும் போதுல அது சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணும். ஏன்னா ஒரே கட்சிக்குள்ள இருந்தா பரவாயில்ல, 29 கட்சி அப்படிங்கும்போது ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கு. இப்ப பாருங்க, கெஜ்ரிவாலும் மம்தாவும் ஒரு வாய் விட்டுட்டாங்க, கார்கே தான் அடுத்த பிரதம வேட்பாளர், கார்கே பிரதம வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு. அதே மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கு. ஆமா, இப்படி ஒரு சூழல்ல எல்லாரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்களா, அப்போ ஆளாளுக்கு மனம் மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மம்தாவும் கெஜ்ரிவாலும் கூட்டணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை சமாதானப்படுத்தி அடிக்கடி அவர் ஊருக்கு பயணம் செய்து நிதிஷ்குமார் தான் அவர்களை சமாதானப்படுத்தி கூட்டணிக்குள் இழுத்தவர். அதே நேரத்தில் முக ஸ்டாலினும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். ஆமா, நீங்க இப்படி பிரிஞ்சிருந்தோம்னா கட்டாயம் பாஜக வீழ்த்தவே முடியாது. ஏன்னா அவங்க இந்த மதவாத கும்பல் வட இந்திய சப்ஜெக்ட் அது எல்லாமே அவர்களுக்கு இந்த டெல்லி பெல்ட் ஹிந்தி பெல்ட்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஓட்ட போட்டுடுறாங்க இல்லையா. மின்னணு வாக்கு இயந்திரத்தை ஏதோ குளறுபடி செய்து விடுவார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு. அதனால பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சி தனித்து விடப்பட வேண்டும். இந்திய அளவுக்கு மற்ற எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும். இந்த மாதிரி ஒரு மாறுதல் இல்லாத ஒரு கருத்துக்கு இந்திய எதிர்கட்சி அனைவரும் சேர்ந்தாதான் கட்டாயமா பாஜக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ ஒரு அறிவுரையை சொன்னதா முதலமைச்சர் முக ஸ்டாலின். அதை ஏற்றுக்கொண்டு நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ் மற்றெல்லாம் ஓகே பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் கெஜ்ரிவாலும் மம்தாவும் அறிவிச்ச அந்த அறிவிப்பு ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்துருச்சு. ராகுல் சோனியா சமாதானப்படுத்திட்டாங்க. அவங்க அறிவிச்சதுல ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். கெஜ்ரிவாலும் மம்தா அறிவிச்சது என்ன ஒரு அடிப்படைனா, முதல் தலித் பிரதமர் கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம ஓட்டு கேட்கலாம். அது அற்புதமான விஷயமா தான் தெரியுது. மற்ற உள்ள இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் கூட்டணி யாருமே எதிர்க்கவும் செய்யல. கார்கேவும் சொல்லிட்டார், அப்பா விடுங்கப்பா, இதுல அவரு பெரிய விஷயமா, முதல்ல ஒன்றிணைவை ஜெயிப்போம், அப்புறம் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு அவரு சாஃப்டா போயிட்டாரு. ஆனா மம்தாவும் கெஜ்ரிவால சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதான் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமராக வந்தால் இந்தியாவின் முதல் தலித் பிரதமர் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெருமை. அதே நேரத்தில் இருக்கக்கூடிய 543 தொகுதி இந்திய அளவுக்கு எம்பி தொகுதி, அதுல 84 எஸ்சி சீட் இருக்கு. அப்ப கட்டாயமா காங்கிரஸுக்கு அதிக ஓட்டு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப ராகுல் காந்தி கூட அதிக ஓட்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப இந்த 3 மாநிலம் இதுல மிகப்பெரிய படுதோல்வி ஆயிடுச்சு இல்லையா. அதிகமான ஓட்டு வாங்கிக்கணும்னு கூட டோட்டலா பார்க்கக்கூடிய சமயத்தில் பாஜக காங்கிரஸ் 11 லட்சம் ஓட்டு அதிகம் தான். ஆனா 3 மாநிலத்தை அவள் இழந்து விட்டார்கள். ஆனா பாஜக 11 லட்சம் ஓட்டு குறைவா வாங்கியுமே 3 மாநிலத்தை பிடித்து விட்டார்கள். காங்கிரஸ் ஒரு மாநிலம் பிடிச்சிருக்கு. 11 லட்சம் ஓட்டு அதிகமா வாங்கியுமே பாஜகவை விட. அப்படிங்கும் போது அப்ப காங்கிரஸ் யோசிக்குமா இல்லையா, எப்படியாவது ஒரு வகையில நாம் அதிகப்படியான ஓட்டை வாங்கி விட வேண்டும், இந்த இடம் கட்டாயம் ஜெயிச்சே ஆகணுங்கிறது காங்கிரஸுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. இல்லாவிட்டால் காங்கிரஸ் மதிக்கப்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதனால மல்லிகார்ஜுன கார்கே அடுத்த பிரதம வேட்பாளராக இந்திய கூட்டணி சார்பில் அறிவிக்கப்படும் பட்சத்தில் கட்டாயமாக காங்கிரஸ் நிறைய ஓட்டு வர வாய்ப்பு இருக்கு, நம்ம விழ வாய்ப்பு இருக்கு, வெற்றி அடையவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. அதையெல்லாம் விட பாத யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயம், மற்றபடி காந்தியின் குடும்பம், ராஜீவ் காந்தி, மற்றபடி இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, நம்ம கட்டாயமாக மல்லிகார்ஜுன ஒப்புக்கொள்ளவிட்டால் ராகுல் காந்தி அடுத்த பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். இந்த ஒரு பாயிண்ட், அதன் அடிப்படையில் இவர் மல்லிகார்ஜுன கார்கே 81 வயசு முதியவர் அரசியல்வாதி.
ரொம்ப அரசியல் முதிர்ச்சி நிறைந்தவர். 54 வருஷம் வந்து அரசியல்ல வந்து அனுபவம் வாய்ந்தவர். அதனால வந்து இந்த வகையில கூட பாஜக வந்து பதறுகிறது. ராகுல் காந்தி வந்து அடுத்து பாரத பிரதம வேட்பாளர் அறிவிச்சா கூட பாஜக வந்து பப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதை கண்டு பயப்படல. ஆனா மல்லிகார்ஜுன கார்கே அறிவிச்ச உடனே பாஜக பதறி விட்டதுக்கு பகிரங்கமான உண்மை. இது காங்கிரஸ் நிலைப்பாடு. அதே பாஜகவுக்கு வாங்கினாங்க. பாஜகவில் வந்து குறிப்பிட்ட ஒரு 100 எம்பியை வந்து இன்னைக்கு வந்து கட்சியை விட்டு ஓரங்கட்ட போறாங்க. என்ன காரணம் அப்படின்னா சரியாக செயல்படாதவர்கள், அடுத்து 75 வயசை தாண்டியவர்கள். இந்த அடிப்படையில 100 பேர். அப்ப இப்ப 2 தடவை மோடி வந்து ஆட்சி ஆண்டாச்சு. 3ஆவது தடவை வரக்கூடிய சமயத்தில் அவருக்கு 73 வயசு ஆகும். இப்ப 73 நீங்க 2024 கட்டாயம் 74, 2025 75. ஆமா. அதனால வந்து அடுத்த பாஜகவின் வேட்பாளர், பிரதம வேட்பாளராக மோடி அறிவிக்கப்படுவாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு சந்தேகம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா 100 எம்பி ஓரங்கட்ட போறாங்க. அது இன்னைக்கு பட்டியல் போட்டாச்சு. அபாயகரமான பட்டியல் அப்படின்னு. அது அசோசியேஷன் ஆஃப் பிரில்லியன்ட் டைமண்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு சர்வே எடுத்து அபாயகரமான பட்டியல் 100 பாஜக எம்பிக்கள் அப்படின்னு சர்வே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் விட மோடி வந்து ஒரு சப்ஜெக்ட் பண்ணிருக்காரு, ஜன் மன் சர்வே அப்படிங்கிறத நீங்க எடுக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி எடுக்க வச்சுட்டு இருக்கிறார். அதை தொடங்கி வச்சுட்டார் மோடி. மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு, இந்த 100 எம்பியை தூக்கணும் அப்படின்னம்னா கட்சிக்கு வந்து ஏதாவது வந்து சரிவு ஏற்படுமா, இந்த 100 எம்பிக்கு பதிலாக யார் யாரெல்லாம் புதியவர்களாக புதிய அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வே வந்து மோடி போன வாரமே தொடங்கி வச்சிட்டார். ஜன்மன் சர்வே 100 எம்பி ஒதுக்கப்பட்ட அத்வானி, ஜோஷி இவங்க மாதிரி தான். அத்வானி, ஜோஷி, வாஜ்பாயெல்லாம் 75 வயசுக்கு மேலாச்சும் ஒதுக்கப்பட்டாங்க பாருங்க. இப்போ ராமர் கோவிலுக்கே வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அவருக்கு அழைப்பு இல்லை, அத்வானிக்கும் ஜோஷிக்கும். கேட்டால் 90 வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னு. அதனால புதியவர்களுக்கு அங்கே வேலை இல்லையா பாருங்க. ராமர் கோவில் திறப்பு விழாவிலேயே வந்து அத்வானிக்கும் அழைப்பு இல்லை, ஜோஷிக்கும் வேலை இல்லை. அந்த மாதிரி ஒரு கட்சி தான் பாஜக கட்சி. அதன் அடிப்படையில் 75 வயசுக்கு மேலே தாண்டியாச்சுன்னா அவங்க செயல்படலை, ரொம்ப அதிகமாக ஏதோ ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் வந்து இந்த பாஜக போய் சேர்ந்து ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டே, அவதூறு, பாலியல் வன்கொடுமை, மற்றபடி இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம், அப்புறம் கருதிக்க கூடாது, இப்போ ஹராம்ங்கிறத வந்து வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, யாருப்பா இஸ்லாமியரா பாங்கு சொல்லக்கூடாது. பாருங்க இப்போ சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு நடந்திருக்கு, ஒரு போன வாரம் நடந்த ஒரு சம்பவம். பாங்கு சொல்லியிருக்கிறாங்க, இஸ்லாமிய பள்ளிவாசல பாங்கு அப்படின்னு அழைப்பாங்க, தொழுகைக்கு அழைப்பாங்க. ரொம்ப உடனே தொழுகை அந்த சாயங்கால நேர தொழுகை ஒரு 5 சில்லைக்கு நடக்கும். அது நடந்த உடனே அந்த மத்திய பிரதேசத்துல அந்த தொகுதி எம்எல்ஏ போலீஸோட பள்ளிவாசல் வந்துட்டார். ரொம்ப அதிகமா சத்தம் போடுறீங்க, பாங்கு சொல்லக்கூடாது. பாருங்க இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்காக இது அங்க போய் அங்க தலைமை பாஜக மத்தியத்துல போய் அந்த தகவல் கிடைக்கும். அப்போ வந்து சரி இவர் வந்து உழைச்சு கட்சி படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இது ஆர்எஸ்எஸ் தானே, பாசிச சனாதன போக்குள்ளவாதிகள் அவங்க. அதனால வந்து இந்துத்துவா, இந்து ராஷ்டிரம், இந்தியாவை எவ்வாறு பாரதமாக மாற்றுவது, பொது சிவில் சட்டத்தை எவ்வாறு கொண்டு வருது, இந்தியாவை விட்டு இஸ்லாமியர்களை எவ்வாறு விரட்டுவது, குடியுரிமை திருத்த சட்டத்தை எவ்வாறு அமுல்படுத்துவது, இந்த மாதிரில வந்து ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து நிறைய யார் அந்த மாதிரி தங்களுடைய வெளிப்பாட்டை அதற்கு ஆறுதலா ஆதரவா இப்படி யார் எந்த மக்கள் பாஜக வெளிப்படுத்துறாங்க அவங்க டிக்கெட்ஸ்டே வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வேல் யாத்திரை சொல்லி போட்டு எல் முருகன் போனாரு இங்க தமிழக பாஜக. அதன் அடிப்படையில் பாஜக தலைவராக இருந்தப்ப ஜெயிக்கவே, எந்த தொகுதி ஜெயிக்கவே இல்லை. உடனே மத்திய அமைச்சர் போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பிறகு ஜெயிக்க வச்சாங்க. அதே மாதிரி அண்ணாமலை துள்ளிக்கிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு வாய்ப்பு செல்லூர் ராஜு சொன்ன மாதிரி எதையோ போட்டு ஆட்டிக்கிட்டே கிடக்கிறது. இந்த தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது, இருந்தாலும் வந்து அதுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தமிழிசையும் ஏதோ ஒரு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்பதான் வந்து அங்க சென்ட் ஆகும். அந்த தலைமை மத்திய பாஜக சென்ட் ஆகும். விஷயம் சென்ட் ஆனோன்னா பரவாயில்லப்பா, இவங்கெல்லாம் வந்து கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க, அவங்க இந்துத்துவ ஆதரிக்கிறாங்க, மாட்டுக்கறி திங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, இப்போ மசூதிக்குள்ள பிரச்சனை பண்றாங்க, உள்ள நுழைஞ்சு லிங்கம் இருக்கான்னு பாக்குறாங்க,
ஆமா, தாஜ்மஹால் கூட சிவன் கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆமா, ராம நவமின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அங்க ஒரு 5 பேரை கொண்டுட்டாங்க, 10 மசூதி எரிச்சிட்டாங்க, 10 இஸ்லாமியர்களை வதைக்கிறாங்க. இதுதான் பாஜகவினுடைய ஒரு நிலைப்பாடு. அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலைப்பாடு. இது செய்யக்கூடிய சமயத்துல உடனே டிக் அடிச்சிருவாங்க, பரவாயில்லப்பா உழைக்கிறாங்கப்பா அப்படின்னு. ஆமா, இந்த மாதிரி உழைக்காட்டி அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் தான். ஆமா, இப்ப 100 எம்பி ஓரம் கட்டுறாங்க, சரியா செயல்படாதவர்கள், மற்றபடி 75 வயதை தாண்டியவர்கள் அப்படிங்கிற கான்செப்ட். 75 வயதை தாண்டினாலும் கூட சில பதவிகள் கொடுப்பார்கள். ஆமா, ஆனா சரிபடாம இந்த மாதிரி செயல்படுதலையும் வைங்களேன், அதிகம் எந்த பதவி இல்லாம ஓய்வு எடுத்துக்கிறது கூட ஒதுக்கி விட்டுருவாங்க. அதான் RSS கொள்கை. அதன் வெளிப்படையில மோடி அடுத்த பாஜகவின் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சந்தேகமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா 2025 மோடிக்கு 75 வயசு பூர்த்தி ஆகுது. நடுவுல மாட்டிக்கிறார். 2024 பாஜக ஒருவேளை ஜெயிச்சாலுமே அங்கிட்டு ஒரு 3 வருஷம் இருக்கு இல்லையா, 2028 வரைக்கும் போகும். அப்ப என்ன ஆகும், அதிகப்படியான வயதுள்ள அங்க இருக்கக்கூடிய ஒரு மோடிங்கிற பாஜக பிரதமர் அப்படிங்கிற பேர் வந்துடும். அதனால அந்த 75 வயசுக்குள்ளே அவர் ஓரம் கட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு, அதையெல்லாம் கூட மோகன் பகத்துக்கும் மற்ற சுப்பிரமணிய சிவாஜிக்கு மோடியை பிடிக்காது. ஆமா, அண்ணாமலை கூட மோடிக்கு பயந்ததாக தெரியவில்லை. அவர் அமித்ஷாக்கு தான் பயப்படுற மாதிரி தெரியல. ஆமா, இதெல்லாம் இப்படி ஒரு சூழல் இருக்கு. அதனால அடுத்த வேட்பாளர் பாஜகவின் பிரதம வேட்பாளர் மோடியாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு பகிரங்கமான ஒரு தகவலின் வெளிப்பாட போயிட்டு இருக்கு. ஆனா அங்க கார்கேவா ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு கோஷம் இன்னைக்கு வந்தாச்சு. இங்க மோடியாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற கோஷம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, இப்படி ஒரு சூழல்ல இந்தியா 2024 நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆமா, யார் வந்தாலும் சரி, ஆமா, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவம் என்ற மத வேறுபாடுகள் ஒழிக்கப்பட்டு எல்லோரும் மனிதராக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நம்ம ரொம்ப குறியாக இருக்கணும். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் இந்திய கூட்டணியாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், நிறுத்தம் பண்ணா கட்டாயமா நான் வாக்களிக்க வேண்டும். அது குறிப்பா பாஜக அப்படிங்கும்போது அவங்களுடைய அடிப்படை RSS அப்படிங்கும்போது அவர் மதவாதத்தை தான் கையில் எடுப்பாங்க. வந்தாங்கன்னா அடுத்து இந்தியாவை பாரதமா மாத்திடுவாங்க, அரசியல் சாசன சட்டத்தை இந்து ராஷ்டிராவா மாத்திடுவாங்க. எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்ப்பாங்க, நம்ம ஒரே இந்தியா ஒரே மதம். ஆமா, அப்புறம் இந்தியாவை இந்து மதமா அறிவிச்சிருவாங்க. இது இந்து நாடா அறிவிச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சு. இந்தியா என்றால் இந்து மதம், இந்து மதம் என்றால் இந்தியா அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. ஆமா, ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கு. அதனால இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் வர வேண்டும் பிரதமராக என்பதையெல்லாம் விட யார் வரக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்தியா துண்டாடப்பட்டு விடும், சிதைந்து விடும். ஆமா, பாஜகவோட கொள்கையில் ஒவ்வொன்றா கொண்டுகிட்டு வந்தாலும் இன்னைக்கு அவங்க அதிகப்படியான மெஜாரிட்டிங்கிற கான்செப்ட்ல எல்லா எதிர்கட்சி வாய் மூடி பேசாம போயிட்டு இருக்காங்க. 3ஆவதாக வரக்கூடிய சமயத்து அதே மாதிரி மெஜாரிட்டியை வந்துட்டாங்கன்னா மீண்டும் அதே நிலைப்பாடு தான். அப்ப யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, இந்தியா மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு மதவாத நாடாக உலக அளவு அறியப்படக்கூடிய ஒரு சூழலை தான் இன்னைக்கு பாஜக ஏற்படுத்தி விடுவது பகிரங்கமான ஒன்று. அதனால மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன், இதான் நிலைமை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், பாஜக பொறுத்த வரைக்கும். அதன் அடிப்படையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதை இல்லாமல் யார் வரக்கூடாது என்பதில் இந்திய மக்களாகிய நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.